பெயர் வர்றதுக்கு காரணம் என்ன? சுருக்கமா சொல்றேனே. திரு என்றால் யாரு? திருமகளாகப்பட்டவன், மகாலட்சுமி ஆகப்பட்டவன். பதி என்றால் என்ன? கணவன், புருஷன். அப்பேற்பட்ட மகாலட்சுமிய கரம் கோர்த்த இடம், அதாவது கல்யாணம் பண்ண இடம் தான் திருப்பதி என்று சொல்லக்கூடியது. அதனாலதான் திருமகளுடைய பதி ஸ்ரீனிவாச பெருமாளாகப்பட்டவர் வீட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் திருப்பதி என்று சொல்லக்கூடிய பெயர். இப்ப இதுல என்ன விஷயம், எதற்காக அந்த இடத்துல கல்யாணம் நடந்துச்சு நீங்க கேட்பீங்க. கேட்கலைன்னா உங்களுக்கு 3500 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. கேட்கணும் என்ன காரணம் அப்படின்னா, பிருகமுனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் இருந்தார். இந்த பிருகமுனிவருக்கு என்ன அப்படின்னா ஒரே அகந்த. யாகம் நடத்துறாங்க, தேவர்கள்லாம் சேர்ந்து யாகம் நடத்தும் பொழுது அந்த அவிர்வாகம், அதாவது யாகம் முடிந்த உடனே முதல் தாம்பூலமாகப்பட்டதற்கு பெயர் அவிர்வாகம் என்று சொல்லக்கூடியது. ஆக அந்த அவிர்வாகத்தை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு வரும் பொழுது எல்லாரும் சொல்றாங்க, சாந்தமான கடவுள் யாருக்கோ அவருக்கு கொடுங்க அப்படின்றாங்க. அப்ப இந்த பிருகமுனிவர் நேரம் முதல்ல எங்க போறாரு அப்படின்னா சிவபெருமானுடைய கைலாயத்திற்கு போறாரு. அந்த சமயம் பார்த்து சிவபெருமான் கண்டுக்கிறாம உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப பிருகமுனிவருக்கு கோபம் வருது, சும்மாவே ஒரு கோபக்காரு. உடனே சாபம் கொடுக்குறாரு. என்ன சாபம் அப்படின்னா, உருவ வழிபாடே இல்லாம போகட்டும் அப்படின்னு சிவபெருமானுக்கு கொடுத்த சாபத்தின் காரணமாகத்தான் இன்னும் சிவபெருமானுக்கு ஒரு சில இடங்கள்ல உருவ வழிபாடு கிடையாது, லிங்கத்தை மட்டும் தான் வச்சு வழிபடுவோம். அதே மாதிரி பிரம்மலோகத்துக்கு, அதாவது சத்தியலோகத்துக்கு போறாரு. அதே மாதிரி பிரம்மனை கண்டுக்கிறாம இருந்த காரணத்தினால பிரம்மனுக்கு கொடுத்த சாபம் என்ன அப்படின்னா, பூலோகத்துல கோயிலே இல்லாம போகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாபம். அதனாலதான் பிரம்மனுக்கு கோயில் இல்லை. ஆனா ஒரு சில இடத்துக்கள்ல இருக்கு, அதற்கு காரணம் இருக்கு. அதற்கப்புறமாக கடைசியாக வைகுண்டம் வர்றாரு. வைகுண்டம் வரும்பொழுது இந்த பெருமாளாகப்பட்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, மகாலட்சுமியுடைய மடியில் தலை வைத்து தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பெரிய கல்வன் இல்லையா, இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். அதை தூங்கிட்டு இருக்க மாதிரி நடித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பிருகமுனிவர் பார்க்கிறாரு, நான் வந்திருப்பது கூட தெரியாம மனைவியின் மடியில தலை வச்சுக்கிட்டு எவ்வளவு திமிரா படுத்திருக்கிற அப்படின்னு சொல்லி தன்னுடைய காலால பெருமாளுடைய மார்பில உதஞ்சிடுறாரு. மார்பில உதச்ச உடனே இந்த பெருமாளாகப்பட்டவர் கோபப்படல, எழுந்து என்ன செய்தாரா, ஐயோ என்னுடைய மார்பை மிதிச்சிட்டீங்களே, உங்க பாதம் நோகுமே அப்படின்னு பாதத்தை தடவி கொடுத்தாராம். எதற்காக தடவி கொடுத்தார்ன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா பிருகமுனிவருக்கு அந்த அகந்தை என்று சொல்லக்கூடிய கண்ணாகப்பட்டது பாதத்துல இருந்தது. அந்த அகந்தை என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணை பிடுங்கணும் அப்படின்ற காரணத்தினால்தான் பாதத்தை தடவுமாறு அந்த கண்ணாகப்பட்டது அகக்கண்ணாகப்பட்டதை பிடுங்கினார். இது ஒரு விஷயம். ஆனா இதற்கு இடைப்பட்ட தருணத்துல புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்துருச்சு. இந்த மகாலட்சுமி ஆகப்பட்டவர் இருக்கக்கூடிய இடம் எது? பெருமாளுடைய மார்பாகப்பட்டது. ஆக மார்பல உதைத்த காரணத்தினால என்னை உதைப்பதாக அர்த்தம். அப்படி உதைச்சு நீங்க பேசாம வாயை மூடிட்டு பொம்மை மாதிரி நிக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் கோபம் இல்லையா அப்படின்னு புருஷன் மகாலட்சுமி பெருமாளை பார்த்து கேட்கிறாங்க. கதையில மகாவிஷ்ணுவை பார்த்து ஒருத்தன் வந்து உதைக்கிறான், அதுவும் நான் இருக்கக்கூடிய மார்பாகப்பட்டதை உதைக்கிறான், கொஞ்சம் கூட அப்படி கோபம் வராம இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு மகாலட்சுமி ஆகப்பட்டது பூலோகத்துல வந்து தவம் இருப்பதற்காக வந்துடுறாங்க. லட்சுமி போயிருச்சுன்னா லட்சுமி கடாட்சம் போயிடும். ஆக வைகுந்தம் ஆகப்பட்டது லட்சுமி கடாட்சம் ஆகப்பட்டதை இழந்துருச்சு. அப்ப அந்த மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் என்ன செய்யறாரு, மறுபடியும் மகாலட்சுமி ஆகப்பட்டவனை கரம் கோர்க்கணும் அப்படின்ற காரணத்தினால பூலோகத்தில் ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு. இந்த பூலோகத்துல தவத்தில் வந்து இருக்கக்கூடியவள் என்ன செய்தா அப்படின்னா, ஏற்கனவே ராமாவதாரத்தில் ராமனாகப்பட்டவர் வேதவதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். இந்த ராமாவதாரத்துல நான் ஏகபத்தினி விரதன், ஆக சீதையை தவிர எந்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு ராமன் சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தார். ஆக அடுத்த ஒரு பிறவில எனக்கு மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உனக்கு தர்றேன் அப்படின்னு வரத்து கொடுத்திருந்தார். ஆக அந்த வரத்தின் காரணமாக வேதவதி என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவளாகப்பட்டவ என்ன செய்தா அப்படின்னா, அந்த மகாலட்சுமி ஆகப்பட்டவருடைய அம்சம் தான் அவளும். அந்த ஆகாசராசன் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரகிரி பகுதியை ஆண்ட மன்னன், அவனுக்கு பேரு ஆகாசராஜன், அவனுக்கு குழந்தை பேர் கிடையாது. அப்ப அந்த மன்னனாகப்பட்டவன் வேட்டையாடிட்டு வரும் பொழுது ஒரு தாமரை மலர்ல அந்த பெண்ணாகப்பட்டவன் யார் அப்படின்னா மகாலட்சுமி ஆகப்பட்டவன் பூலோகத்துல அவதரித்திருக்கிறாங்க ஒரு குழந்தையாக. பத்மம் என்றால் தாமரை என்று பொருள். ஆக தாமரையிலிருந்து கிடைத்த குழந்தை அப்படின்ற காரணத்துலதான் அந்த குழந்தைக்கு பத்மாவதி என்று சொல்லக்கூடிய பேர். இன்னும் பாருங்க, திருப்பதியில பத்மாவதி அம்மன் என்று சொல்லக்கூடிய அம்மனாகத்தான் இருப்பாங்க. ஆக அப்பேற்பட்ட பத்மாவதிக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் அன்று திருமணம் நடந்தது. திருப்பதி கோயிலுக்கு சென்றவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், 7 மலை இருக்கும். கீழே இருக்கக்கூடியது அம்பாளாகப்பட்டவர், பத்மாவதி அம்மனாகப்பட்டவர் கீழே இருப்பாங்க. மேல யார் இருப்பா அப்படின்னா 7 மலைகளை கடந்தால்தான் பெருமாளாகப்பட்டவரை சேவிக்க முடியும். ஆக அப்பேற்பட்ட பெருமாளாகப்பட்டவர் எல்லாரும் நீங்க நிலப்படத்திலையும் சரி விக்கிரகத்திலையும் சரி பார்த்திருப்பீங்க. எல்லா கடவுளும் வாழ்த்து நோக்கத்தோடு இப்படி கையை வச்சிருப்பாங்க, வாழ்க அப்படின்னு சொல்ற மாதிரி இப்படி கையை வச்சிருப்பாங்க. ஆனா பெருமாளாகப்பட்டவரை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இப்படி கையை வச்சிருப்பார்.
அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த இடத்தில் தன்னுடைய மனைவிக்கு முன்னுரிமை கொடுக்கிறாரு. என்னை வணங்குறது பெரிய விஷயம் கிடையாது, லட்சுமி கடாசம் இருந்தால் மட்டுமே எதையும் சாதிக்க முடியும். அப்பேற்பட்ட செல்வத்துக்கு அதிபதியான லட்சுமியாகப்பட்டவ கீழே விட்டிருக்கிறார். அவளை வணங்கிட்டு அப்புறமா என்கிட்ட வாங்க அப்படின்னு தன்னுடைய மனைவிக்கு அந்த இடத்துல முன்னுரிமை கொடுப்பதற்காகத்தான் கையை எப்படி வச்சிருப்பார். 7 மலையாகப்பட்டது. 7 மலைக்கு பேரே இருக்கு. ரிஷபாத்திரி, நீலாத்திரி, அஞ்சனாத்திரி, சேஷாத்திரி, கருடாத்திரி, நாராயணாத்திரி, வேங்கடாத்திரி அப்படிம்பாங்க. அது அப்பேற்பட்ட 7 மலைகளுக்கும் 7 பெயர்கள் இருக்கு, காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் சொன்னோம்னா அடிக்கிட்டே போகலாம், இன்னும் 2 நாள் ஆகும். ஆனா நீங்க கேட்ட விஷயம் என்ன, திருப்பதி என்று சொல்லக்கூடியது பெயர் காரணம் என்ன அப்படின்னு, திருக்கு பதி. அப்பேற்பட்ட பத்மாவதி அம்மனோ ஸ்ரீனிவாச பிரபலாகப்பட்டவன் கரங்கூர்ந்த இடம் அப்படின்ற காரணத்தினால்தான் திருமகளுக்கு கணவனாக இருந்த காரணத்தினால்தான் திருப்பதி என்று சொல்லக்கூடிய சிலமாகப்பட்டது உருவாச்சு. எப்படி உருவாச்சுன்ற காரணத்தையும் சொல்லியிருக்கிறேன். உண்மையா இருந்தா ஏத்துக்கங்க, இல்ல எதுவும் தவறா சொல்லியிருந்தேன்னா எடுத்து சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். அருமையான விளக்கம். ஏன்னா எதிரியாக இருந்தாலும் சரியான விளக்கங்களை சொன்னா ஏத்துக்கிறேன். ஏன் எதிரின்றீங்க? உங்களுக்கு நான் சண்டைக்காரியா? எதிரியாக இருந்தாலும் அப்படின்னு தான் சொன்னேன். எதிரி அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. நான் பாக்குறேன் வர்ற நாரதர் பூரா வள்ளிய பரம எதிரியாவே நினைக்கிறீங்களே. நினைங்க, அப்பதான் வாக்குவாதமாகப்பட்டது வளரும் இல்லையா? ஆக உங்களை பார்க்கும்பொழுது கூடதான் எனக்கு வேற மாதிரி தோணுது. அதுக்காக நம்ம எதுவும் செய்ய முடியாது. இருந்தாலும் இந்த இடத்துல நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறீங்க சுவாமி. வந்த காரணத்தை இன்னவரையும் நீங்க சொல்லவே இல்லை. அதற்கு வேற விஷயம் கிடையாது. இருந்தாலும் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க கேட்ட கேள்வி நான் சொன்னது உண்மையான ஒத்துக்கிறீங்களா? சரியான விளக்கம். ஏன்னா திருப்பதி அப்படின்னு அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டா, அதற்கு அதாவது திரு என்றால் மகாலட்சுமி, பதி என்றால் கணவன் புருஷன். அப்ப இதனாலதான் அண்ணாமலை கரம் கோர்த்த இடம், அதனாலதான் திருப்பதி அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னு அழுத்தமாக சொன்னீங்க. சரியான விளக்கம் தான். ஆனா இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அது தெரியல. இந்த கண்கள் இருக்குதுங்களா? ஆமா. இந்த கண்களை பிடுங்கி கொடுத்தவன ஒருத்தர் இருக்கான். அது யார் தெரியுமா? யாரு? கண்களை பிடுங்கி கொடுத்ததுங்க. கண்களை தானமாக கொடுத்தது. உலகத்திலேயே முதலாக கண்தானத்தை அறிமுகப்படுத்தியவரே அவர் தான். சின்னன் என்று சொல்லக்கூடியவன் கண்ணப்ப நாயனார். கண்ணை கொடுத்ததுனாலதான் அவனுக்கு பெயர் கண்ணப்பன். கண்ணை கொடுத்த காரணத்தினால கண்ணப்ப நாயனார் என்று பேர். கண்ணை கொடுக்கிறது சரி சரி. பொண்ணை கொடுப்பாங்களா? பொண்ணுன்னா என்ன? எதை வேணாலும் விட்டு தருவான். சரி. மனிதனாகப்பட்டவன் தன்னுடைய சொத்துல இருந்து தன்னுடைய மற்ற விஷயங்கள்ல இருந்து எத்தனையோ விஷயங்களை தியாகம் பண்ணக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு ஆண்மகனும் செய்யக்கூடாத ஒரு காரியம், செய்யாத ஒரு காரியம், தன்னுடைய மனைவியாகப்பட்டவளை தானமாக கொடுப்பானா? அது யாருமா தன்னுடைய மனைவியை தானமா கொடுத்தவன்? கொண்டாட்டியவை தானமா கொடுத்திருக்கிறான். அது யாரு? என்னங்க கண்களை கொடுத்தான்னு கேட்டோன்னே வேமா சொன்னீங்க, பொண்டாட்டியை கொடுத்தான்னு கேட்டா என்னன்னு கேக்குறீங்க? என்னங்க உள்ளதா கேட்டீங்கன்னா சொல்லுவேன். பொண்டாட்டிய கொடுத்ததெல்லாம சொல்லுவாங்க, தானமாக கொடுத்திருக்கிறாங்க. யாரு அதான் சொல்லுவாரு. அதாவது உலகத்துல தான தர்மங்கள் எத்தனையோ உண்டு. யார் யாரு எதை எதையோ தானம் செஞ்சிருக்காங்க, தர்மம் பண்ணிருக்காங்க. ஆனால் அதாவது தன்னுடைய மனைவியை தானமாக கொடுத்தவன் யாரு அப்படின்னா அப்படி ஒருத்தனும் உண்டு. யாரு அப்படின்னா வல்லாள மகாராஜா. இந்த வல்லாள மகாராஜாவுக்கு எத்தனை மனைவிகள் அப்படின்னா 2 மனைவிகள். மல்லமை தேவி, சல்லமை தேவி என்று சொல்லக்கூடிய 2 மனைவிகள் உண்டு. அப்ப அப்படி ஒண்ணுக்கு 2 பெண்ணை திருமணம் முடிச்சும் அவருக்கு ஒரு குழந்தை என்பதே கிடையாது. அப்பதான் வல்லாள மகாராஜா ரொம்ப நினைச்சு வருத்தப்படுறாரு. இப்படி ஒண்ணுக்கு 2 பெண்ணை திருமணம் முடிச்சும் நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு நினைச்சு என்னை போன்ற முனிவர்கள்ட்டையும் பெரியவர்கள்ட்டையும் போய் கேட்கிறாரு. ஐயா, 2 பெண்ணை திருமணம் முடிச்சு எனக்கு குழந்தை இல்ல, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது அப்ப பெரியவர்களும் முனிவர்களும் என்ன சொல்றாங்க? உங்களால முடிஞ்ச அளவு தான தர்மங்களை வணங்குங்க. யாரு என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுங்க. அந்த சிவபெருமானுடைய அருளால உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். அப்பையும் குழந்தை பிறக்கும் என்று சொல்லல, குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வல்லாள மகாராஜா யாரு என்ன கேட்டாலும் கொடுக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு சில ஆலயங்கள் கூட அவர் கட்டியது உண்டு. அப்பதான் சிவன் பார்க்கிறாரு, என்னடா வல்லாள மகாராஜா யாரு என்ன கேட்டாலும் கொடுக்கிறானே, அப்ப அவனை சோதிச்சு பார்க்கணும் அப்படி நினைச்சு பல சிவனடியார்களை உருவாக்குறாரு. பல சிவனடியார்களை உருவாக்கி சிவனும் ஒரு சிவனடியாராக மாறி மற்ற சிவனடியார்களை எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாசிகள் வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. தாசி அப்படின்னா விலை மாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தாசிகள் வீட்டுக்கு அனுப்பிட்டு
சிவபெருமான் மட்டும் சிவனடியாராக மாறி வல்லாள மகாராஜாவுடைய அரண்மனைக்கு வர்றாரு. அப்பதான் வல்லாள மகாராஜா பாக்குறாரு அந்த சிவனடியார. பார்த்த உடனே வாங்க 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 வாங்க, என்னைக்குமே வராத ஆளு இன்னைக்கு என்னைய பார்க்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அப்ப சிவனடியாராக இருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன கேட்கிறாரு, ஐயா இன்று இரவு நான் கூடுவதற்கு ஒரு அழகான பெண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப வல்லாள மகாராஜா ரொம்ப வருத்தப்படுறாரு. எப்படி இவர் எதை கேட்டாலும் கொடுத்துடலாம், ஆனா இவர் பெண்ணை கேட்கிறாரே அப்படி நினைச்சு வருத்தப்படுறாரு. அப்படி வருத்த பெரியவர்கள் முனிவர்கள் என்ன சொன்னாங்க, யாரு என்ன கேட்டாலும் கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப இவர் கேட்கிற பெண்ணு நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி வருத்தப்படுகின்ற பொழுது அவர் மனைவி, 2 மனைவிகள், மல்லமை தேவி சல்லமை தேவி என்று சொல்லக்கூடிய 2 மனைவியில சல்லமை தேவி அப்படிங்கிற பெண்ணு கணவனை பார்த்து கேட்கிறா, ஏங்க நீங்க சம்மதிச்சீங்க அப்படின்னா அந்த சிவனடியாரோடு நான் கூடுறேன், சிவனடியாரோட நான் ஐக்கியமாகிறேன் அப்படின்னு சொல்ற எந்த ஒரு மனைவியுமே கணவனை பார்த்து கேட்க மாட்டா. ஆனா அவ கேட்டா, சரி இதுவும் இறைவனுடைய சோதனை தான் அப்படின்னு நினைச்சு இருவரையுமே ஒரு அறைக்குள் அனுப்பி வச்சுட்டாரு. தன்னுடைய மனைவி சல்லமை தேவியும் சிவனடியாராக இருக்கக்கூடிய சிவனையும் 2 பேரையும் ஒரு அறைக்குள்ள அனுப்பி வச்சுட்டாரு. அப்படி அறைக்குள்ள போன உடனே இந்த சல்லமை தேவி என்ற பெண்ணாகப்பட்டவள் சிவனடியாராக இருக்கக்கூடிய சிவன் அப்படி தொடுகின்ற பொழுது சிவனாக இருந்த சிவன் ஒரு சின்ன குழந்தைய மாறிட்டாரு. அந்த சின்ன குழந்தைய தூக்கிக்கிட்டு யாருக்கிட்ட வர்றா அப்படின்னா தன்னுடைய கணவன் வல்லாள மகாராஜா கொண்டு கொடுக்குறான். அந்த வல்லாள மகாராஜா அந்த குழந்தைய அப்படி வாங்குறாரு. அப்படி வாங்கின உடனே சிறு குழந்தையாக இருந்த சிவன் உடனே பேசினாரா, எப்படி வல்லாள மகாராஜா உனக்கு பிள்ளையே இல்ல அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்ட, இனிமே வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு பிள்ளையா நானே அவதரித்திருக்கேன். அது மட்டும் கிடையாது, உனக்கு மகனாகவும் இருந்து கடைசி காலத்தில் ஈம சடங்கு என்று சொல்லக்கூடிய அந்த ஈம காரியங்களையும் அதை நானே செய்கிறேன் அப்படின்னு சொன்னது யாரு? நீங்க கேட்டது என்ன? மனைவியை தானமாக கொடுத்தவன் யாரு அப்படின்னு கேட்டீங்க. கொடுத்தது யாரு அப்படின்னா வல்லாள மகாராஜா. அந்த மனைவி யாரு அப்படின்னா சல்லமை தேவி. வாங்கியது யாரு அப்படின்னா சிவபெருமான். மனைவியை தானமாக கொடுத்தது வல்லாள மகாராஜா. மகாராஜா என்று சொல்லக்கூடிய. ஆமா, மனைவியாளாகப்பட்டவளை மனைவியாகவே உருவான ஒரு இடமாகப்பட்டது பக்கத்துலதான் வந்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? அந்த சிவகாசி என்று சொல்லக்கூடியது. அதாவது இந்தியாவிலேயே குட்டி ஜப்பான் அப்படின்னா சிவகாசியத்தான் சொல்லுவோம். அப்பேற்பட்ட தொழில் மாநகரம், பட்டாசுக்கு பேர் போனது. இந்த சிவகாசிக்கு எதற்காக சிவகாசின்னு பேர் வந்துச்சு எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். எதுக்காக சிவகாசி சிவகாசின்றோம் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அப்படின்னா என்ன ஒரு விஷயம், மனைவியால் 2 விதமான காரணங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம எதையுமே கண்ணால பார்த்தது கிடையாது, எல்லாமே எழுதப்பட்ட ஒன்று. ஆக ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அரிகேசர பாண்டியன் என்று சொல்லக்கூடிய அந்த பாண்டிய மன்னனாகப்பட்டவன் தென்காசியில சிவபெருமானுடைய சிறந்த பக்தன். ஆக நான் அவன் இருக்கக்கூடிய தென்காசியில ஒரு சிவலிங்கத்தை அமைக்கணும் அப்படின்றதுக்காக காசியிலிருந்து லிங்கத்தை கொண்டு வந்துட்டு இருந்தானா. ஆக லிங்கத்தை எதன் மீதாக வைத்து கொண்டு வர அப்படின்னா, ஒரு பசுவின் மீது அந்த லிங்கமாகப்பட்டது, காசியிலிருந்து எடுத்துட்டு வந்த அந்த லிங்கமாகப்பட்டது பசுவின் மீது வைத்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிறான். அப்படி கொண்டு வரக்கூடிய வேலையில இரவு வேலையாயிருது. இரவுல எப்படி போறது அப்படின்றதுக்காக ஒரு வில்வ மரம்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த மரமாகப்பட்டதை கட்டி வச்சுட்டு இந்த மன்னனாகப்பட்டவன் ஓய்வு எடுக்கிறான். காலையில விடியுது, சரி நம்ம ஊருக்கு போவோம், லிங்கத்தை கொண்டு போய் பிரதிஷ்டை செய்யணுமே, கோயில் கட்டணுமே அப்படின்னு இந்த மன்னனாகப்பட்டவன் பசுவை இழுக்கிறான். அந்த பசுவாகப்பட்டது அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. அவனும் எவ்வளவு முயற்சி பண்றான், இந்த பசுவாகப்பட்டது நகரவே இல்லை. ஆக அந்த இடத்துல வில்வ மரங்கள், வில்வ சிலம்பாகப்பட்டது இருக்கக்கூடிய அந்த இடத்துல சிவலிங்கமாகப்பட்டது அந்த பசுவாகப்பட்டது நகரலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலேயே அந்த சிவபெருமானாகப்பட்டவருக்கு கோயில் கட்டினான். ஆக காசியிலிருந்து லிங்கத்தை எடுத்துட்டு வந்து கோயில் கட்டிய காரணத்தினால்தான், சிவபெருமானுக்கு கோயில் கட்டிய காரணத்தினால்தான் சிவகாசி என்று சொல்லக்கூடிய சிலம்பாகப்பட்டது உருவாச்சு. அது மட்டும் இல்லாம இன்னும் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல காசி விஸ்வநாதர் கோயிலாகப்பட்டது சிறப்பான ஒரு கோயில். காசியிலிருந்து எடுத்துட்டு வந்த லிங்கமாகப்பட்டது தான் அது. ஆக அப்பேற்பட்ட ஒரு காரணம் இருக்கு. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அதே மன்னனாகப்பட்டவன் தன்னுடைய மனைவியோடு குதிரையில் வந்ததாகவோ, அந்த மனைவியாகப்பட்டவன் குறிப்பிட்ட இடத்திற்கு, அதாவது அந்த சிவகாசிக்கு வந்தவுடனே அந்த வில்வ மரங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்தவுடனே அந்த குதிரையாகப்பட்டது நகரில் அந்த வண்டியாகப்பட்டது. அப்ப இந்த குதிரையை ஓட்டக்கூடிய சாதியாகப்பட்டவன் இறங்கி என்ன வண்டியில எதுவும் சிக்கிருச்சா அப்படின்னு இறங்கி பார்க்கும் பொழுது அப்பதான் அந்த பெண்ணாகப்பட்டவன் உணர்றா. அந்த பெண்ணாகப்பட்டவன் வீட்டுக்கு விளக்காக இருக்கக்கூடிய அந்த காரியத்தை உணர்றா. அதை தன்னுடைய கணவரிடம் சொல்றான். அதனாலதான் வண்டி மீண்டும் நகரல. ஆக அந்த இடத்திலேயே சிவபெருமான் தங்குவதாக ஆசைப்பட்ட காரணத்தினால்தான் வண்டி அங்கேயே நின்றுச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கோயில் கட்டிய காரணத்தினாலதான், காசியிலிருந்து எடுத்துட்டு வந்த கோயில் கட்டிய காரணத்தினாலதான் சிவகாசி என்று சொல்லக்கூடியது உருவானதாக 2 விதமான காரணம்.
எது உண்மை அப்படின்றது யாருக்குமே தெரியாது. எல்லாமே எழுதப்பட்ட ஒன்று. ஆக அப்பேற்பட்ட முறையில இப்படி சிறப்பான இடங்களுக்கு பக்கத்துல வந்திருக்கிறோம். இருந்தாலும் காலதாமதம் காரியம் எடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்களை பேசணும்னு ஆசை. இருந்தாலும் நீங்க எதற்காக வந்திருக்கீங்க? அருமையான பேச்சு. ஆனா இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அது தெரியலையா? எது தெரியல? அதுதான் நானும் சொல்லிட்டேனே பதில். பருவத்தோடு நல்ல உருவத்தோடு வந்து நிக்கிறமே, இந்த நேரத்தை நழுவ விட்டா எல்லாம் வீணா போகுமே. ஏன் வீணா மட்டும் உனக்கு தெரியாம போச்சம்மா. கேட்ட கேள்விகளை பதில் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன தெரியாது தெரியாது. இப்படி பருவத்தோடு இருக்கிற உங்களுக்கு ஒரு பதி என்றது புருஷன் இல்லையா? ஆமா, புருஷன் என்றால் கணவன், சரி, மணாளன், தோழிவன். அப்பேற்பட்ட ஒரு புருஷனை உங்களுக்கு நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கா? ஆமாமா. நீங்களா? உங்களுக்கு தான் நான் தான் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. சொல்லுங்க. அவருடைய அழகை மட்டும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்பவே கூட்டுவான்னு சொல்லுவீங்க. பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரி. ஏன்னா ஒரு பெண்ணாக பிறந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையை பத்தி நிறைய கனவு இருக்கும். எனக்குன்னு சில கனவு இருக்கு. அந்த மாதிரி புருஷன் நல்லவரா இருக்கணும். ஆமா, ஒரு கெட்ட பழக்கம்லாம் இருக்கவே கூடாது. ஒண்ணு கிடையாதுமா. மது பழக்கம்லாம் இருக்க கூடாது. முதல்ல சொல்றேன் கேளுமா. முக்கியமா அந்த பொம்பளை சகவாசம் இருக்கவே கூடாது. அதான்டா உண்மை. சொல்லுங்க. உலகங்கள் யாவும் உள்ளர தாங்கவே, உலகங்கள் யாவும் உள்ளர தாங்கவே, அழகெல்லும் பொருளாக அமைந்தானம்மா, அஞ்ஞான இருள் நீக்கி பிறந்தானம்மா. பலமான வாழ்விற்கும் பழங்கால பண்பிற்கும், பலமான வாழ்விற்கும் பழங்கால பண்பிற்கும் வழிகாட்டி உனக்கேற்கும் பரந்தானம்மா. அழகெல்லும் பொருளாக அமைந்தானம்மா, அஞ்ஞான இருள் நீக்கி பிறந்தானம்மா. மனமுள்ளவன் குணமுள்ளவன் மரபுக்கு உறவினே, தினம் கொண்டாத கொலை நோக்கிடும் திருவுள்ளமுடையவனே. மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும். தினம் கொண்டாத கொலை நோக்கிடும் திருவுள்ளமுடையவனே. பாரெங்கும் ரசிகள் நேரங்கள் இசைகள், பாரெங்கும் ரசிகள் நேரங்கள் இசைகள். போராறு முகந்தானே உனையேற்கணும், வந்து உனையேற்கணும். உலகத்தை யாவும் உள்ளதான் பெண்ணே, ஒன்றும் அவள் செய்யும் அதிகாரமே. காடு காட்டிடும் நீதானே இனி காதலை விட வேண்டும், கண்ணிகைகளை மாற்றி பெண்ணாகிட வேண்டும். பாடுபட்டவள் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். கண்ணி என்பதை மாற்றி பெண்ணாகிட வேண்டும். பாரெங்கும் ரசிகள் நேரங்கள் இசைகள், பாரெங்கும் ரசிகள் நேரங்கள் இசைகள். போராறு முகண்டாக உனையேற்கணும், வந்து உனையேற்கணும். அழகென்னும் பொருளாக அமைந்தானம்மா, அஞ்ஞான பொருளாக அமைந்தானம்மா. பலமான வாழ்விற்கும் பழங்கால பண்பிற்கும், பலமான வாழ்விற்கும் பழங்கால பண்பிற்கும் வழிகாட்டி உனையேற்கும் பரந்தானம்மா. அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானை உங்களுக்கு புருஷனா பார்த்து வந்திருக்கேன். வேண்டாம் என்று விருப்ப சொல்லாமல் சம்மதத்தை மட்டும் கொடுங்க அப்படிங்கிறதுனாலே அழுபகலும் இந்த அவதையை அழுபகலும் இந்த அவதையை நீ விடுத்த, அழுபகலும் இந்த அவதையை விடுத்து திருப்பதை கொடுத்து முருகப்பெருமான மாப்பிள்ளையை பார்த்து வந்திருக்கேன். முருகனுக்கு இல்லாத பெருமைகளே கிடையாது. அழகு இருக்கு, ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்கு. ஆனா உங்களுக்கு அறிவு இல்லாத விஷயம் கேட்க சொல்லிருக்கீங்களா? ஏற்கனவே கல்யாணமான ஒரு ஆளுக்கு 2ஆம் தரமா பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. நான் கேட்டேன் உங்களை. ஏமா ஏற்கனவே ஒருத்தி இருக்கா, நம்மளும் போனா சக்களத்தை சண்டை வந்துருமேன்னு பயப்படுறியா? மனசுல ஒத்தி போயிட்டா வேற எந்த தீக்கும் வேலையே கிடையாது. எனக்கு என்ன தலையெழுத்துன்னு கேட்கிறேன். உன் தலையில எழுதுறது எங்க அப்பா தானே, எங்க அப்பா எழுதுறது எனக்கு தெரியாதா? உங்க தலையெழுத்து சரியில்லாம தானே தரதலையா சுத்திட்டு தெரியுறீங்க. நீங்க என்ன ஏன் தலையெழுத்து நினைக்கிறது? நீங்க என்ன சொல்லுங்க. எனக்கு அந்த முருகப்பெருமானை பிடிக்கல. அது மட்டும் இல்லாம கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தெய்வத்தை கடவுளா ஏத்துக்கன்னா எப்படி ஏத்துக்கிற முடியும்? அதுவும் 2ஆம் தரமா போச்சுங்க. ஏமா நான் என்ன சொல்றேன், மனிதனுக்கு 2 கண்ணு, ஆமா, 2 கை, ஆமா, 2 காலு,
2 காது இருக்கட்டும். அப்படிலாம் இருக்கின்ற பொழுது 2 இருந்தா என்னமா தவறு? ஏற்கனவே ஒருத்தி இருந்தாலும் அங்க உனக்கென்று ஒரு இடம் உண்டு. 2 இடம் இருக்கு அப்படின்னா அதற்காக 2 மனைவிகளை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கலாமா? நீங்க வாடகை சட்டை எடுத்து வச்சுட்டு போயிருவீங்க. ஏமா கீழே இருக்கிறவங்கள மேல வச்சு பார்க்கணும் அப்படிங்கறது என் ஆசை. வைக்க வேணாம், நீங்க எனக்கு பெரிய வைக்க போறீங்கன்றது நல்லா தெரியுது. அதனால நீங்க என்ன வேணா சொல்லுங்க. எனக்கு அந்த முருகன் பிடிக்கல. குட்டைசாமி குட்டைசாமி தை ததக 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 தை ததக 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 ததா படத்துக்கிட்ட படம் பிடிக்க அங்கிருக்கா கேட்டு பார்த்துட்டு கூறு கிட்ட சின்ன சாமி கூட கேட்டு பார்த்துறேன். ஆனா கொஞ்சம் கூட சூடு சொரண வெக்கமான ரோஷம் எதுவுமே இல்லாம நிக்கிற உங்களை பார்த்தா இன்னொருத்தியோட புருஷனை எனக்கு கூட்டி கொடுப்பது இந்த கோத்திற்கு நோயோ. கூட்டி கொடுப்பது அறிவில்லாத பிரிவி யாரை பார்த்து கூட்டி கொடுக்க வந்திருக்கீங்க? புத்தி இல்லாதவருக்கு புத்தியை கூட்டி, ஞானம் இல்லாதவருக்கு ஞானத்தை கூட்டி, அறிவில்லாதவருக்கு அறிவை கூட்டி, பலவிதத்தில் பெருமைகள் தேடி கொடுக்கிற என்ன பார்த்து கூட்டி கொடுப்பவன் என்று கேட்ட ஒரு காரணத்தினாலே இன்று சூரியாஸ்தமனத்திற்குள் உனக்கும் சத்தியம் 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 என்ன பார்த்து சிரிப்பு வருது. போங்க, உங்களை பார்த்தா கடுப்பு கூட வர மாட்டேங்குது. நான் ஏன் பிளான் பேசுறேன் தெரியுமா? நான் ஏன் பிளான் பேசுறேன் தெரியுமா? இப்படி எல்லாம் பேசுறாதான் நாரதருக்கு கொஞ்சமாவது ரோஷம் வரும். ஏமா அவன் ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். நீங்க என்ன கேட்க? அதான் தாள் கேட்டு போயிட்டார்ல. அப்புறம் இல்ல உண்மையிலேயே பிடிக்கலையா? என்ன பேயா பைத்தியமா? இல்ல முருகனை பிடிக்கலன்னு ஏன் நான் நீங்க சாத்தாத்து கடவுளவே கல்யாணம் முடிக்க போறீங்க, ஏன் பிடிக்கலன்னு சொல்றீங்க? முருகன் பெருமானை பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? இல்ல பிடிக்கலைன்னா நம்மகிட்ட ஒரு கைவசம் ஒரு ஐடியா இருக்கு. என்ன? கொஞ்சோண்டு பெட்ரோலும் மண்ணெண்ணெய் ஊற்றி விட்டே குப்பு குப்புன்னு முடிச்சிடும்.